நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, உங்களிடத்தில் நான் 2 விஷயங்களை செய்திகளை விட்டு போறேன். போகும்போது சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? இத கூட நம்முடைய இறுதி பேருரையில சொல்றாங்க. அவங்க ஆற்றிய அரப மைதானத்தில் ஆற்றிய இறுதி உரையில சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, உங்கள்ட்ட நான் 2 தான் விட்டுட்டு போறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்கள் கடைபிடிக்கிற வரை வழி தவறவே மாட்டீர்கள். 2 உங்களை தந்துட்டு போறேன், அந்த 2ஐயும் பின்பற்றி நடந்தீங்கன்னு வைங்க, வழி தவற மாட்டீங்க. 2 என்ன? ஒன்னு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்னு, ஓ சுன்னத்தி, என்னுடைய வழிமுறை இன்னொன்று. வேதத்தை தந்திருக்கிறேன், வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். நான் வாழ்ந்து காட்டியதை உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன், இதே மாதிரி வாழ்ங்க. படிச்சு உணர்வதற்கு ஒரு புஸ்தகத்தை தந்துட்டு போறேன், இதன்படி வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்க. இந்த 2ஐயும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வழி தவற மாட்டீங்க. இது அல்லாத வேற விஷயங்களை எடுத்தீங்கன்னு வைங்க, வழிகேடுதான், நரகம்தான், அது அனாச்சாரம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறாங்க. அப்ப முதல்ல முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கவனமா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத எதுவும் மார்க்கமாக ஆகாது. இன்னொன்றை நீங்க விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்களுக்கு முந்தி போங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. உலகத்தில் அல்லாஹ் படைத்த மனிதர்களையே பயங்கரமான அறிவு கொடுக்கப்பட்ட ஆள் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம தகப்பனார் இருக்கா பாருங்க, அவருக்கு தான் அல்லாஹ் அவ்வளவு அறிவு கொடுத்திருந்தான். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்ப நம்ம கம்ப்யூட்டர் அதெல்லாம் நம்ம எல்லாம் அங்க பண்ண ப்ரோக்ராம் தான், எல்லாம் அவருடைய ஜீன்ல எல்லாம் அமைச்சதுதான். அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அத்தனை பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சும்மா அருளஹும் அலல் மலாயிகா, பிறகு மாணவர்கள்ட்ட வர கொண்டு காட்டுறான், படைக்க வேண்டாம் இல்ல, இப்ப பார், இவருக்கு உனக்கு போட்டு வைக்குவோமா, யாரு ஜெயிக்கிறான் பாக்குவோமா அப்படிங்கிறான். சில பொருள்கள் எல்லாம் காட்டி இது என்ன, இது வழக்குங்கிறான். மலக்குகள் திருதுன்னு விழிக்கிறாங்க, இவர் விலைக்கு போடுறாரு. அதுக்காகவே அவருக்கு பணியுங்கள் அல்ல. அப்ப அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட ஆள் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அறிவுல அவ்வளவு கூடியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஸைனுல் ஆபிதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலைச்சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், வெளிநாட்டிற்கு தரச்சலுடன் ரூபாய் 460 மட்டுமே. உங்கள் டிராஃப்ட்கள் மூன் பப்ளிகேஷன்ஸ் என்ற பெயருக்கு யூடிஐ பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 13721 என்ற எண்ணுக்கு எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி Moon Publications, number 3, Post Office Street, Mandiri, Chennai 1, phone 009144 55690810. அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்கூடா கண்டவர்கள். நம்மள அல்லாஹ் படைச்சாங்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது, உறுதியா நமக்கு சொல்ல முடியாது. உங்களை அல்லாஹ் நேரடியாக உங்களை படைச்சான், எங்க அப்பா அம்மாவுல பெத்தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க அப்பா அம்மாவும் அல்லாஹ் படைச்சான், நேரடியாக படைச்சானா? அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இல்லையே, எங்களை எங்க அப்பாவும் எங்க அப்பன் அத்தாவா, எங்க அத்தாவும் எங்க அம்மாவும் தானே பெத்தாங்க அப்படிம்பீங்க. அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒரு தாய் தந்தை வழியா பிறந்து நமக்கு தெரியுது, அல்லாஹ் படைச்சான்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்ம தாய் தந்தைக்கு அதாவது கஷ்டமா இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கஷ்டம் கிடையாது, அவர் மட்டும் தான் நிக்கிறார், பாக்குறாரு, நம்ம அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் படைச்சான் என்பதை கன்ஃபார்மா விளங்குறதுக்கு உள்ள ஆள் யாரு? விளங்கியவரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அவர் தன் கை அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்கூடா கண்டவர்கள். நம்மள அல்லாஹ் படைச்சாங்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது, உறுதியா நமக்கு சொல்ல முடியாது. உங்களை அல்லாஹ் நேரடியாக உங்களை படைச்சான், எங்க அப்பா அம்மாவுல பெத்தாங்கன்னு சொல்லிடுவீங்க. உங்க அப்பா அம்மாவும் அல்லாஹ் படைச்சான், நேரடியாக படைச்சானா? அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இல்லையே, எங்களை எங்க அப்பாவும் எங்க அப்பன் அத்தாவா, எங்க அத்தாவும் எங்க அம்மாவும் தானே பெத்தாங்க அப்படிம்பீங்க. அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒரு தாய் தந்தை வழியா பிறந்து நமக்கு தெரியுது, அல்லாஹ் படைச்சான்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்ம தாய் தந்தைக்கு அதாவது கஷ்டமா இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கஷ்டம் கிடையாது, அவர் மட்டும் தான் நிக்கிறார், பாக்குறாரு, நம்ம அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் படைச்சான் என்பதை கன்ஃபார்மா விளங்குறதுக்கு உள்ள ஆள் யாரு? விளங்கியவரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அவர் தன் கையால படைக்கிறான். லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய 2 கையினால் அவரை படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டவர், அல்லாஹ் யார் என்பது நேரடியாக விளங்கியவர், அல்லாஹ்வுடைய ஆற்றல், இந்த பாக்கியங்கள், இன்பங்கள், சொர்க்கத்தை எல்லாம் கண்ணார கண்டவர், அறிவு கொடுக்கப்பட்டவர். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய தகப்பனார் அவர்கள் ஒரு தப்பு செய்த காரணத்தினால் வெளியேற்றப்படுகிறார்கள். போ, இங்கிருந்து போ, எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு அல்லாஹ் சொன்னான், அனுபவிங்க என்று சொல்லிட்டு வெளியேற்றுறான், போயிருங்க இங்கிருந்து. வெளியேற்றப்பட்டாங்களா? வெளியேற்றும் போது என்ன சொல்றான் அதான் கவனிக்கணும். ஒரு மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு, அவனுக்கு கொடுத்த மூளையை கொண்டு மார்க்கத்தை நல்ல கெட்டதை கண்டுபிடிச்சுக்கலாம் இருந்தா
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உரிமை கண்டிப்பா இருக்கும். அந்த தகுதி உங்களுக்கு எனக்கு இருக்கிறதை விட, இமாம்கள் ஷேகுமார்களுக்கு இருக்கிறதை விட, பெரியார்களுக்கு இருக்கிறதை விட அந்த முழு தகுதி யாருக்கு இருக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா என்ன சொல்லி அனுப்புறான் தெரியுமா அல்லாஹ்? ஆதமே போய் உன் இஷ்டப்படி நடந்துராத, உனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு இதான் நல்லது இதான் கெட்டது நீ தீர்மானிச்சிராத. இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும், நீ போயிரு, எது நல்லது கெட்டு நான் தான் சொல்லி தருவேன், உன் இஷ்டத்துக்கு. எப்படி பண்றான் பாத்தீங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த போடு போடுறேன்னா நம்ம அஜர்த்துமார்களுக்கெல்லாம் அது இருக்குன்னு நினைக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, அந்த நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறாரோ வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப இதுல அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நான் சொன்னதை நீ கேட்கணும். என் இடத்துல அவனை வச்சுக்கிட்டு இவனை வச்சுக்கிட்டு நான் மாதிரி அதிகாரம் செலுத்தவரை அவரை ஆக்கிட கூடாது. உனக்கு எது ஹலால் என்று நான் தான் சொல்லுவேன், உனக்கு எது ஹராம்னு நான் தான் சொல்லுவேன், உனக்கு எது கடமைன்னு நான் தான் சொல்லுவேன், உனக்கு எது கடமை இல்லைன்னு நான் தான் சொல்லுவேன், உனக்கு எது சலுகைன்னு நான் தான் சொல்லுவேன், உனக்குரிய சட்டத்தை நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றதை கொண்டு வேற ஆளு சொல்லுவான்னு ஏத்துக்கிட்டேன்னா அது நமக்கு பிடிக்காதுன்னா அல்ல. நான் சொல்றதை கேட்கணும். அல்ல என்ன சொல்றான்? இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை மாத்திரம் பின்பற்றுங்கள். பின்பற்றதா இருந்தா அது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியா அப்பதான் பின்பற்றணும். அல்லாஹ்விடமிருந்து வராத செய்தியாக இருந்தால் அதை பின்பற்ற நமக்கு அனுமதி இல்லை. இந்த பேசிக்கை விளங்கி கொண்ட யாரும் இந்த பிதஅத் என்ற அனாச்சாரங்கள்ல மூழ்க மாட்டார்கள், விழ மாட்டார்கள். இதை இன்னும் தெளிவாக ஒருபடி மேலே போய் சொல்றா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிறங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாங்க. தூதராக இருந்த அந்த நேரத்திலேயே மனிதராகவும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் செய்திகளை வாங்கி தரும்போது தூதராக இருப்பார்கள். மற்ற நேரங்களில் நம்மை போன்ற மனிதர்களாக இருப்பார்கள். மனிதர் என்ற முறையில் அவர்களிடமும் சில ஒரு அல்லாஹ்விடமிருந்து வராத ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள். அவங்களாவே மனிதர் என்ற முறையில அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருவதற்கு முன்னாடியே அவங்களா ஒரு முடிவை எடுத்துருவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அது எப்படி நீ எடுக்கலாமா? நான் சொன்னா தான் ஏத்துக்கிறவாங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட சொந்தமாக ஒரு சட்டத்தை வகுக்க அதிகாரம் கிடையாது. மற்ற இமாம்கள் பெரியார்கள் மகான்கள் தோத்துக்கு போடுங்க. ஒரு சொந்தமா சட்டம் வகுக்கிற அதிகாரம் ஒரு ஆளுக்கு இருக்கணும். யாருக்கு இருக்கணும்? நபிகள் நாயகத்துக்கு தானே இருக்கணும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த பல சம்பவங்களை பாருங்க. ஒரு தடவை மனைவிமார்களோடு அவங்களுக்கு ஒரு சண்டை. அந்த சண்டையில ஒரு கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இன்னையில இருந்து தேன் சாப்பிடுவதை நான் ஹராமாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. தேன்ங்கிறது அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னு கேட்டா, இந்த தேனை நம்ம தொடவே மாட்டேன். அது பெரிய சம்பவம். மனைவிமார்களுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு பஞ்சாயத்து. அது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நான் இனிமே தேனை சாப்பிட மாட்டேன், தேன் சாப்பிடுறது எனக்கு ஹராம் அப்படின்ட்டாங்க. இது வஹீல எடுத்த முடிவு இல்ல. வஹீல என்ன இருக்குது? தேனை அல்லாஹ் சிறப்பித்தான் சொல்றான். தேனின்னு ஒரு சூரா இருக்கிறது. அதுல என்ன செய்யறது? யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அந்த தேனீக்களுடைய வயிற்றிலிருந்து பலவித வண்ணங்களிலே உங்களுக்கு மானம் வெளிப்படுகிறது. அதுல ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மனித குலத்துக்கு நோய் நிவாரணமாக இருக்கிறது. அப்படி எல்லாம் என்ன செய்யறான்? அல்லாஹ் தேனை ரொம்ப பாராட்டி சொல்றான். தேன் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தேன் சாப்பிடுவதை நான் ஹராமாக்கி கொண்டேன்ங்கறாங்க. அல்லாஹ்வுக்கு பொறுக்கல. அது எப்படி நீ எப்படி அதை டிசைட் பண்ணுவ? நான்ல பண்ணனு, நான் உன்னை எஸ்ங்கற நீ நோன்னு சொல்லுவியா? அல்லாஹ் கேக்குறான். சூரத்து தஹரீம்னு ஒரு சூரா இருக்குது. அல்லாஹ் கேக்குறான், யா அய்யுஹன் நபியு, நபியே முஹம்மதே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு அனுமதித்ததை நீ எப்படி ஹராமாக்குவே? தபுத்தகி மர்லாத் அஸ்வாதிக்க, உன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக, உன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் ஒன்றை அனுமதித்திருக்கிறேன், அதை நீ ஹராம்னு சொல்லுவியோ? நான் ஹலால் ஆக்குறதை நீ ஹராமாக்குவியா? எப்படி நக்கலாம்? என்ன விளங்குது? ஹலால ஹராமாக்குறதோ ஹராம ஹலால் ஆக்குறதோ அல்லாஹ்ட்ட வரணும். அதை எடுத்து சொல்பவராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். அவளுக்காக ஒண்ணு பிடிக்கலன்னு கையில மடியில போட்டு ஹலால் ஹராமாக்குற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா கண்டிக்கிறான், கோபப்படுறான். நபிகள் நாயகம் இதுக்கப்புறம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. அந்த விருந்துல உடும்பு கறியும் பரிமாறப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிடுற கையை வைக்கறாங்க. பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, இது உடும்பு கறி, அதை எடுத்து சாப்பிடுறதுக்கு கையை நீட்டுறாங்க.
அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க இது உடும்பு கறி. உடனே கை எடுத்துறாங்க ரசூலுல்லாஹி